சின்ன மருமகள் டுடே எபிசோட். இந்த இடத்துல ராஜாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. மாலையெல்லாம் போட்டு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரூம்ல ஒன்று எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன தெரியுது முகனான்றாங்க. அதுவா, இது மாதிரி சேதுதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். என்னன்னு கேட்டாலே அவன் சொல்லவே இல்லைன்றாங்க. என்னன்னு பார்க்கலாம் இல்லை. ஐயோ அத்தை, அவன் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுவும் தமிழ் கையால் ஓப்பன் பண்ணணுமா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் கெஸ்ஸிங்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா ராஜாங்க வராங்க. என்னப்பா இது, சேது எல்லாரையும் வர சொல்லியிருக்கா, ஆனால் என்னதுன்னு தெரியல இதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேது தமிழ் செல்வியுடைய கண்ணை க்ளோஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. சேது என்னையா இது, அப்போ அதை தமிழ் செல்வி கையால் ஓப்பன் பண்ணா எல்லாரும் பார்க்க தானேப்பா போறீங்கன்றாங்க. அப்புறமா அதை தமிழ் செல்வியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா குழந்தை போடுற தொட்டியில் இருக்கும். அது பார்த்ததுமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, அது சந்தன கட்டியால் செஞ்சுருக்காங்கன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மோகனாவும் தமிழ் செல்வி மட்டும் ஒரு மாதிரி கவலையோடு இருக்காங்க. என்ன தமிழ், ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா எனக்குன்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ் செல்வி இந்த குழந்தை மேலே இந்த அளவுக்கு எல்லாம் பாசமாக இருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஏமாத்தல நீ அப்படின்ட்டு தமிழ் செல்வி கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ் செல்வி பின்னாடி பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மலர போயிட்டு தமிழ், என்னாச்சு தமிழ், ஏன் இப்படி கவலையோடு இருக்க, மலரக்கா என் மேலே எல்லாரும் எந்த அளவுக்கு கேரிங்காக பாசமாக இருக்காங்க பொறுக்க போகிற குழந்தை மேலே, ஆனால் நான் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் உண்மையில சரியாகிடும். இல்லைக்கா, சரியாகிற விஷயமாக்கா இது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்துக்கலாம் விடு, நீ ஏன் இந்த அளவுக்கு கவலைப்படுறேன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய அண்ணன் கிட்ட கண்டிப்பாக நாங்கள் என் அண்ணன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஏன் ஹைகோர்ட்டுக்கு கூட நாங்கள் போக தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஏன்னா என் பொண்ணுகிட்ட சேர்த்து நடந்துக்கிறது தப்பான விஷயம், ஆனால் ஃபோன் பண்ணது வேற விஷயம், ஆனால் நடந்ததே வேற விஷயமா இருக்குன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கேட்டதுமே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.